Population of a town. The population of a town in 2020 was 1 lakh. The population decreased by y% from the year 2020 to 2021 and increased by x% from 2021 to 2022, where x and y are two natural numbers. So, a city oda population, town oda population 2020 la 1 lakh irundhirukku. சரி, ஓகே, எஸ், 1 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ 2021ல என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பாப்புலேஷன் y% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ y% டிக்ரீஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 2021லேருந்து 2022ல் x% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ x% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு y% டிக்ரீஸ், அப்புறம் ஒரு x% இன்க்ரீஸ். x, y ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றதையும் சொல்லிட்டாங்க. If the population in 2022 was greater than the population in 2020, அதாவது இந்த 2022 உடைய பாப்புலேஷன் 2020ல இருந்த பாப்புலேஷனை விட அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், முதல்ல 2020லேருந்து 2021 ஒரு டிக்ரீஸ் ஆயிருக்கு, அப்புறம் 21 to 22 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடைசியில் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, இதை விட இது அதிகமாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், கேரண்டியில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஒய்யை விட எக்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருந்திருக்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த ஒய் அண்ட் எக்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் ஒரு 10% டிக்ரீஸ் அப்புறம் 10% இன்க்ரீஸ் அப்படி இருந்தாலுமே பாப்புலேஷன் குறைஞ்சி தான் இருக்கும். ஏன்னா சேம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆனால் கடைசியில் ஃபைனலாக நெட்டாக நமக்கு ஒரு டிக்ரீஸ் தான் இருக்கும். பட் இங்கே கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ்ட் 2022 வந்துட்டு 2020 விட அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த எக்ஸ் அதிகமாக தான் இருந்தாகணும், ஒய்யை விட இந்த எக்ஸ் அதிகமாக தான் இருந்தாகணும். சரி, ஓகே. அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 10. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 10 சொல்லிட்டாங்க. அப்படின்னா எக்ஸ் தான் அதிகம், இப்போ நம்ம பார்த்த மாதிரி. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10, அந்த டிஃப்ரென்ஸ் 10ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இதில் என்ன சொல்லலாம், நம்ம அப்போ இந்த எக்ஸை ஒய் ப்ளஸ் 10 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு y% டிக்ரீஸ் ஆயிருக்கு, அப்புறம் எக்ஸ் அதாவது ஒய் ப்ளஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஒரே வேரியபிளாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் தென் வாட் இஸ் த லோவஸ்ட் பாசிபிள் பாப்புலேஷன் ஆஃப் த டவுன் இன் 2021? இந்த 2021ல் லீஸ்ட்டாக இருக்கிறதுலே கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் என்னவாக இருக்கலாம், மினிமம் பாசிபிள் பாப்புலேஷன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பார்த்தா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பாப்புலேஷன் ஆஸ் லீஸ்ட் ஆஸ் பாசிபிள், எவ்வளோ கம்மியாக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாகணும். அது எப்போ முடியும், ஒய் வேல்யூவை எவ்வளோ மேக்ஸிமமாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இந்த 2021 பாப்புலேஷனை கம்மி பண்ணலாம். ஏன்னா ஒய்ன்றது பர்சன்டேஜ் டிக்ரீஸ். அப்போது ஒய் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோம் அதிகப்படுத்துகிறோமோ அப்போ அந்த பாப்புலேஷன் அவ்வளோக்கு எவ்வளோ 2021 பாப்புலேஷன் கம்மியாகும். ஸோ அப்போ நம்ம ஒய்யோடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த சம்முக்கான ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். சரி, இப்போ நம்ம அல்ஜீப்ராவை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், இன்இக்வாலிட்டிஸ் அல்ஜீப்ரா. ஸோ ரெண்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சம் ரொம்ப பெரிய டஃப்பான சம் இல்லை. அண்ட் அதே மாதிரி நம்ம 2 வேரியபிள்ஸாக இருந்தால் ஒரு வேரியபிள் ஆகிட்டோம். இப்போ குயிக்காக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு 1 lakh ஒரு y% இன்க்ரீஸ் ஆகுது, y% டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் ஒரு y + 10% இன்க்ரீஸ் ஆகுது. கடைசி ஆன்சர் 1 lakh விட அதிகமாக இருக்கணும். இதை ஒரு அப்படியே ஒரு இன்இக்வாலிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணிவிடுவோம். சரி, அப்படியே நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன இருக்குது, 1 lakh இதான் ஒரிஜினல் 2020 பாப்புலேஷன். இது ஃபஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு y% டிக்ரீஸ் ஆகுது. அப்போது திஸ் 1 lakh into 1 minus y by 100 into y + 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 1 plus y plus 10 by 100 இந்த வேல்யூ கண்டிப்பாக 1 lakh விட அதிகமாக இருக்கணும். அப்போ திஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் 1 lakh. இதுதான் கொஸ்டினில் சொன்ன கண்டிஷன் இதான், 1 lakh இல்லையா? ஓகே. இப்போ சால்வ் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஒய் என்னன்றதை நம்ம எடுக்கணும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை அடிச்சிடலாம். திஸ் இஸ் மோர் தென் 1 கிடைக்கும். ஏன்னா 1 lakh 1 கிடச்சிடும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும். கேர்ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ones are 1, அடுத்தது ப்ளஸ் 1 இன்ட்டு இது பண்ணிப்போம். அப்போ y + 10 by 100, அதாவது 1 இன்ட்டு இந்த டேர்ம் பண்ணிக்கிட்டேன் ப்ளஸ் y + 10 by 100. இப்போ அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். -y by 100 into 1, அப்போ -y by 100. கடைசியாக இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ மைனஸ் y into y + 10 by 100 into 100 10,000 கிடைக்கும். இஸ் கிரேட்டர் தென் 1ன்னு கிடைக்கும். சரி, ஓகே, ஃபைன். இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ திரும்ப இந்த 1 and 1 இந்த 1 நம்ம அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும், ரைட் சைடில் நமக்கு 0 ஆகிடும். சரி, இது 0 ஆகிடும். இட்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு ஆகிடும். நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் தான் பண்ணுறோம். இன்இக்வாலிட்டியில் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுற வரைக்கும் இன்இக்வாலிட்டியோட சிம்பிள் டிஸ்டர்பே ஆகாது. அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் அப்படியே தான் இருக்கும், ஆஸ் இட் இஸ். சரி, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம்,
சரி, இப்போ இந்த ரெண்டு டேர்மை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே காமன் டினாமினேட்டர் 100. இப்போ பை 100 போட்டுப்போம். மேலே என்ன இருக்கும்? y + 10 - y இருக்கும். y + 10 - y + y - y கேன்சல் ஆகிடும். அப்போ 10 மட்டும் தான் இங்கே இருக்கும். 10 மைனஸ் அடுத்தது இங்கே நமக்கு என்ன இருக்குது? y × y + 10 / 10,000 இருக்குது. ரைட் சைடில் நமக்கு greater than 0 இருக்குது. சரி, ஓகே, ஃபைன், எஸ். இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேர்மை அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டா என்ன ஆகிடும்? இங்கே வெறும் 10/100 மட்டும்தான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த டேர்ம் அங்கே போயிடும். கேர்ஃபுல்லாக பண்ணுவோம், என்ன ஆகும்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ரைட் போயிடுறேன் மறுபடியும். ஸோ இங்கே வந்து 10/100 இருக்கு இல்லையா, அதையும் சிம்பிளிஃபை பண்ணிப்போமே. 1/10 ஆகிடும். அப்போ 1/10 இஸ் கிரேட்டர் தேன் இந்த டேர்ம் அங்கே ரைட் சைட் போய்டும். இப்போ போயிடுச்சுன்னா என்ன? y × y + 10 / 10,000 அது அப்படியே தான் இருக்கும். ஸோ y × y + 10 / 10,000. சரி, ஓகே, எஸ், கிளியர். மறுபடியும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுவும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கடைசியில் என்ன கிடைக்கும்? 1 greater than இந்த டேர்ம் கிடைக்கும். ஆர் y × y + 10 இஸ் லெஸ் தென் 1000 அப்படின்றது கிடைக்கும். 1000 அங்கே காமிச்சிட்டோம். 1000 greater than y × y + 10 அதை அப்படியே ரிவர்ஸ் எழுதுறேன். a is less than b, b is greater than a அப்படின்னு நம்ம மாற்றி எழுதுகிற மாதிரி தான் இது. ஸோ அப்போ y × y + 10 இஸ் லெஸ் தென் 1000. ஸோ கடைசியாக நமக்கு வந்துருக்கிறது இதுதான். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ஈஸியாகவே சால்வ் பண்ணுவோம். yன்றது ஒரு நேச்சுரல் நம்பர், ஏன்னா கொஷின்லேயே கொடுத்தாச்சு. x, y போத் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். yன்றது டெஃபினெட்லி ஒரு நேச்சுரல் நம்பர். y × y + 10 பண்ணால் எனக்கு 1000 வரணும். அப்போ நான் y மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? சரி, ஒரு காலம் போட்டுப்போம். y × y + 10. சரி, எங்கே ஆரம்பிக்கலாம்? ரொம்ப சின்ன நம்பர் வேணாம். இப்போ y 10ன்னு எடுத்தோன்னா நமக்கு கிடைக்கும். y + 10 20ன்னு கிடைக்கும். 10 × 20 200. தெரிஞ்சுதான், 200 ரொம்ப சின்னது. 1000 வரைக்கும் நமக்கு இருக்குது லேயர். அப்போ அது வரைக்கும் பவுண்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசு பார்க்குறோம். y 20 எடுக்கலாமா? 20 × 30 பண்ணால் என்ன கிடைக்கும்? 600. 600 வந்து 1000 விட லெஸ் தான். 600 இஸ் லெஸ் தென் 1000. சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் y இன்க்ரீஸ் பண்ணுவோமே. ஸோ 21, 22, 25 வரைக்கும் போகலாம். 25 × 35. 25 35 சார் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 25 × 35 எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு 900 - 25 875 கிடைக்கும். 875 தானே? டெஃபினட்டாக லெஸ் தென் 1000 தான். இன்னும் போகலாமே. 26 × 36 பண்ணலாமா? 26 × 36 நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். கேல்குலேட்டர் போட்டுருங்க. நான் மேனுவலாக பண்ணி பார்க்குறேன். 26 × 36 6 6 are 36 3. அப்புறம் 12 18 18 30 30 33 அகெயின் 3 கேரி 2 3s are 6 6 3 ஒரு 9 936 கிடைக்குது. 936 அப்போ இன்னும் போகலாமே. 936 இஸ் லெஸ் தென் 1000 தான். ஒன்று பண்ணி பார்ப்போமா? 27 × 37 பண்ணலாம். ஸோ 27 37 சார் நமக்கு என்ன கிடைக்கும்? 7 7s are 49 4. அப்புறம் 7 3s are 7 2s are 14 35 35 4 39 9 3 கேரி 2 3s are 6 + 3 9. பா, செம்ம க்ளோஸ். 999 வந்துட்டோம். ஸோ y நம்ம 27 எடுத்தோம்னா y + 10 37 ஆகிடுது. ப்ராடக்ட் 999 இஸ் லெஸ் தென் 1000. ஸோ டெஃபினட்டாக இப்போ நம்ம சொல்லலாம் 27 தாண்டி நம்மளால் போக முடியாது. 27 தாண்டி 28 போட்டாலே கண்டிப்பாக 1000 தாண்டி ஆன்சர் போயிடும். ஸோ அப்போ நம்ம yக்கு மேக்ஸிமம் y நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா நம்ம 27 தான் எடுக்கலாம். ஸோ அப்போனா 27%. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? 27%. y வந்து மேக்ஸிமம் 27% வரைக்கும் போகலாம். இப்போ பார்ப்போம். 27% நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா 1 lakh - 27,000 27% எடுத்தால் என்ன வரும்? 27,000. y is equal 27நாலே பாப்புலேஷன் 27,000 குறைச்சிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2021 பாப்புலேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு 73,000 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். 73,000 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. அதான் ஆன்சர். செக் பண்ணிடுவோம் குவிக்காக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. 73,000 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர்.